சென்னை பாரிமுனையில் 2 ரவுடி கும்பல்கள் கத்திகளுடன் மோதிக்கொண்டதாகவும் மற்றும் சென்ட்ரல் பல்லவன் சாலையில் 2 கத்தியுடன் மோதிக்கொண்டதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ், திமுக ஆட்சியில் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டதாக சாடியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். ஷியாம், வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். சென்னை பாரிமுனையில் கலெக்டர் அலுவலகம், நீதிமன்றம் அருகே 2 ரவுடி கும்பல் கத்திகளுடன் விரட்டி சென்று மோதிக்கொண்ட சம்பவம் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறதும், சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே பல்லவன் சாலையில் 2 கத்தியுடன் மோதிக்கொண்டதாகவும் வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழகம், குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது என்றும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தொடர்ந்து ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தலைநகரான சென்னையிலே பிரதான சாலைகளில் ரவுடிகள் கத்தியோடு வலம் வந்து சண்டை போடுவது என்பது இந்த நொடி, இந்த இடம் என எங்கும் எப்போதும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையே வெட்ட வெளிச்சமாக்குகிறது என்றும் அவர் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். ரவுடிசத்தை கண்டு மக்கள் அலறி ஓடியதை வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திடாத சாதனை என்று தமிழக முதலமைச்சர் சொல்லலாம் என்றும், தலைநகரில் தலைவரித்தாடக்கூடிய இந்த ரவுடிசத்தை ஒடுக்குவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.